வெறும் 8ல செவ்வாய் இருந்தா உடனே ஒரு ஆயுள் பாதிச்சிருமா? இல்லைங்க. எந்த லக்னமா ஒருவேளை 8ஆம் அதிபதி உச்சம், சனி உச்சமா இருக்கிறாரு. அவர் 90 வயசு வரைக்கும் வாழ்வாரே. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். எனது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இஃப் மாஸ் இன் 8th house for any லக்னம், மாஸ் மீன்ஸ் the person has short life is it? ஓகே அப்படின்னு கேக்குறீங்க. என்னது? செவ்வாய் வந்து 8ல இருந்தாருன்னா அவங்களுக்கு ஆயுள் குறைவா? ஐயா, நானும் பல இடத்துல சொல்றேன். வெறும் ஒரு ஒரு கை, ஒரு நெகம், ஒரு விரல் இப்படி வச்சுக்கிட்டு இவர் ஒரு மனுஷன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு செவ்வாய்ன்றவர் ஒரு கிரகத்தால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு கூட 3 கிரகம் ஒன்னா சேரணும். இந்த செவ்வாயே ஆக்சிடென்ட் பண்ணணுமா? செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கணும். 8ஆம் பாவகம் 6 8ஆம் பாவகமும் செயல்படணும். விபத்தை குறிக்கக்கூடிய உடல் அங்க இனத்தை குறிக்கக்கூடிய சனி அந்த இடத்துல வரணும். அப்போ 3 பேர் சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை 3 பாவகம் 3 விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு வரும்போது வெறும் 8ல செவ்வாய் இருந்தா உடனே ஒரு ஆயுள் பாதிச்சிருமா? இல்லைங்க. எந்த லக்னமா ஒருவேளை 8ஆம் அதிபதி உச்சம், சனி உச்சமா இருக்கிறாரு. அவர் 90 வயசு வரைக்கும் வாழ்வாரே. 8ல செவ்வாய் தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விதியில ஜோசியம் கிடையாதுங்க. அந்த ஒரு விதியில ஜோசியம் இருக்குன்னா வீட்டுக்கு வீடு 100 ஜோசியம். வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல 8 பேர் ஜோசியக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு விதியில எல்லாத்தையும் பேசிடுறோம். நிச்சயமா ஜோசியத்துல அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. யாராவது சொன்னா நம்பாதீங்க. 8ல செவ்வாய் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் தசை எப்ப வருது? அந்த செவ்வாய் தசை லக்னத்துக்கு யாராக வராரு? இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கிறாங்க? செவ்வாய்க்கு எவ்வளவு சுபர் தொடர்பு இருக்கு? செவ்வாய்க்கு எவ்வளவு பாவர் தொடர்பு இருக்கு? செவ்வாய் லக்னத்துக்கு யாரு? இதெல்லாம் நீங்க பார்த்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க. மேஷ லக்னமாக இருக்கிற இடத்துல 8ல செவ்வாய் இருந்தாருன்னா 8ஆம் அதிபதி ஆட்சின்னு தானேங்க வரும். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் வரேன். மேஷ லக்னமாக இருந்தா 8ல் செவ்வாய் இருந்தா 8ஆம் அதிபதி ஆட்சி. எனக்கு தெரிஞ்ச ரிஷப லக்னக்கார ஒரு ஃப்ரெண்டு 8ல தான் செவ்வாய் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் நட்பு ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறாரு. சுபத்துவமா இருக்காருன்றதுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப 60 வயசு கூட ஆகுது. ஆயுள் அமைப்புகள் இன்னும் பாதிப்புக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு சனி சுபத்துவம், லக்னாதிபதி உச்சம். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நோயை கொடுப்பாரு தசை வந்ததுன்னா. அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இவர் வந்தாருனாக்கா அது அவருக்கு பிடிக்காத சனியினுடைய வீடுனாலும் கூட 2ஆம் இடம் சிம்மத்தை பார்ப்பாரு. இந்த இடத்துல மோஸ்ட்லி இந்த சிம்மம், சிம்மாதிபதி இந்த அமைப்புகள்ல சில கான்செப்ட். அதனால இந்த ஒரு வார்த்தை ஜோதிடம் கியூஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஜோசியம் நடத்துறவங்க இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்க்கறதுனாலதான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி கியூரியஸ் வருது, ஒரு மாதிரியான கேள்விகள் வருதா என்னன்னு தெரியல. ஒரு கிரகத்தை வைத்து பலன் சொல்ல முடியாதுங்க. ராசி பலன்ல கூட சந்திரன் இருக்காரு, அவர் அங்க இருக்காரு, இவரு இங்க இருக்காருன்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பலன் வருமே தவிர ஒரு செவ்வாய் வெறும் ஒரு மூக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இவருக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். ஒரே ஒரு விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப கேட்ட டெக்னாலஜி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த டெக்னாலஜி நமக்கு எக்ஸஸா இருக்கான்றதுதான் கேள்வி. இங்க ஜோதிடம் மாதிரியாக டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாம் எக்ஸஸா இருந்ததுன்னா இந்த 8ல செவ்வாய்ன்ற கதையை வச்சுக்கிட்டு ஓட்டலாம். இது மாதிரி 8ல செவ்வாய் தோஷம், 8ல செவ்வாய் ராகு நாகதோஷம், 8ல இவர் 7ல சுக்கிரன் கலத்தர தோஷம்னு இந்த மாதிரி தோஷம் மாதிரியான அமைப்புகள்ல ஜோதிடம் பின்தங்கியும் பலதரப்பட்ட இடத்துல அசிங்கப்பட்டும் தான் வந்திருக்கே தவிர பலனாக வந்தது இல்லைன்றதுதான் விஷயம். தயவு செய்து அந்த ஒரு விஷயத்துல கவனமா கருத்தோட எடுத்துக்கங்க. சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நடந்து நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.